Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை, இந்த மாதிரி வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் ஆக்டிங்கில் வந்த ஸோ ரைடான் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜாக்கி சான் மூவிஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் இருக்கிற பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுற ஒரு மூவி தான் இது. ஆக்சுவலாக இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். ஹீரோ ஒரு ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு பயங்கரமாக இஷ்யூ ஆகும். ஸோ அந்த டைமில் அவரோட ஃபேமிலி அவரை விட்டு போயிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஃபேமிலி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஹீரோ கேட்க மாட்டார். இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து லோன் வாங்கி அவரோட ட்ரீட்மெண்ட்டை எக்ஸ்பென்ஸை ஃபினிஷ் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கும் ஹீரோக்கும் இருக்கிற பாண்டிங்கை தான் இந்த மூவியில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் அந்த குதிரை இருக்கும். அதாவது நடக்க முடியாத சுச்சுவேஷனில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அங்கே போய் அந்த குதிரைக்கிட்ட நீ மட்டும் எந்திரிச்சு நின்றுட்ட அப்படின்னா உன்னை என் கூட என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த ஹார்ஸுமே அந்த மாதிரி பண்ணும். ஸோ அப்பத்துலேருந்து ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ கிட்ட அந்த கம்பெனிக்காரங்க அந்த அமௌண்ட்டை திருப்பி கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு அகைன்ஸ்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க கோர்ட்டில். சேம் டைம் அவருக்கு மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சீனுமே கிடைக்குது. அந்த குதிரை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த சீனில் வரக்கூடிய நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே அதை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி கோர்ட்டில் ஹீரோக்கு அகைன்ஸ்டாக ஆர்டர் கொடுக்குறாங்க. அவர் கூட்டக்கூடிய ஆசன்ஸ் அந்த குதிரை எல்லாத்தையுமே அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. ஹீரோவும் அவரோட டாக்டர் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆக்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த குதிரை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சீன் ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோ அங்கேருந்து போக ஆரம்பித்ததுமே அந்த குதிரை அவரை காரை சேஸ் பண்ணும். சில இடத்துல கீழே ஸ்லிப் ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ என் கூட வராத, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிப்பார். அடுத்த டே ஹீரோட டாக்டர் அந்த சிஇஓ மீட் பண்ணி நம்ம ஜாக்கி சான் சின்ன வயசுலேருந்தே பட்ட நிறைய விஷயத்த சொல்லி காட்டுவாங்க. அதை நினச்சி அவருமே மைண்ட் சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட் டே அந்த குதிரையை ஹீரோக்கிட்டே கொடுத்துருவார் திரும்ப. ஸோ கிளைமேக்ஸும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு லோன் அமௌண்ட்டை வாங்கியிருப்பார். இப்போ அந்த கம்பெனிக்காரங்க அந்த லோனை ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஹீரோ மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக அப்படி ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா அவரோட ஆசட்ஸ் ப்ளஸ் அந்த குதிரை எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோவோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால அவரால் ஒரு அட்வொகேட்டரை வச்சு ஆர்கியூ கூட பண்ண முடியல. ஸோ இந்த டைம் நிறைய பேர்கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்குறாரு. ஒரு டைமில் அவரோட ஃபேமிலியை தேடி போயிட்டுருக்காரு. பிகாஸ் ஹீரோவோட டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் தான். ஸ்டார்டிங்கில் அவங்கள மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. அவங்களுமே இவ்வளோ நாள் வராமல் உங்களோட தேவைக்காக மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேர்ள் வந்து ஹீரோ கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோட டாக்டர் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பர்சனோட ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஒரு கண்டிஷன் இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மெம்பராக அது வந்து எங்கள் கூட அட்லீஸ்ட் ஒரு டின்னர் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அவங்க கூட ஒரு ஃபேமிலி டின்னர் அட்டன் பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டாக்டர் அவங்க கூட அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த கேஸுக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் மூவிஸில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பட் ஒரு ஏன்ஷியன் மூவி, ஓகே, இந்த ஹார்சஸ் வார் நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற ஒரு மூவி. பட் இந்த டைம் ஹீரோ தனியாக நடக்க போகிறதில்ல.
அவரோட குதிரை அந்த ஹார்ஸுமே சேர்ந்து இந்த மூவியில் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்பரரி சீன் ஒன்று வைப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அந்த ஹார்ஸை அட்டாக் பண்ண வர மாதிரி. அந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி. அந்த சீன்லாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸை ட்ரெயின் பண்ணுவார். பிகாஸ் அது நர்வஸ் ஆனதில் பேக் போயிட்டுருக்கும். ஹீரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபைட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ண வைப்பார் அந்த சீக்வன்ஸை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த குதிரைக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல் குட் சீக்வன்ஸ் இருக்கும். சில சீன்லலாம் அந்த குதிரை அகைன் மூவியில் ஆக்ட் பண்ணும்போது ஹீரோக்காக அது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கும். ஒரு சீனில் ரொம்ப ஹைட்டான ஒரு மவுண்டெயின்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு ஜம்ப் பண்ணணும். ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் நிறைய இடத்துல அது ஸ்லிப் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாக்கி சான் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானோட ஆக்டிங்கில் 2024 வந்த ரைட் ஆன் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷ்னலான மூவி. ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது. சிம்பிளாக சொன்னால் ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ நிறைய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தனியாக ஒரு ஃபேமிலியில் ஸ்டே பண்ணியிருக்காரு ஒரு ஹவுஸில். அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் சேம் டைம் அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்கும். சின்ன வயசுலேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஹவுஸ்லேருந்து தான் அந்த குதிரையை எடுத்துகிட்டு வருவார். ஸோ அப்பத்துலேருந்து அந்த குதிரையும் ஹீரோவும் ஒன்றா தான் இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த குதிரையை வச்சு அந்த பக்கம் வரக்கூடிய அந்த சிட்டிக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் கிட்டேருந்து அவங்கள ரைட் கூட்டிகிட்டு போய் அந்த அமௌண்ட்டில் தான் ஹீரோட லைஃப் சர்வே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவரோட லைஃப் ரொம்ப நார்மலாக தான் போயிட்டுருக்கும். அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். சேம் டைம் அவரோட பாஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டால் ஹீரோட ஃபேமிலி அவரை விட்டு தனியாக போயிடுவாங்க. ஸோ இதை பற்றி இந்த மூவியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனுக்காக அவரோட பாஸ்ட்டில் ஒரு பெரிய கம்பெனிக்கிட்டேருந்து பெரிய பணத்தை வாங்கியிருப்பார் சில எக்ஸ்பென்சஸ்க்காக. ஸோ அதுதான் இந்த மூவியோட மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். சேம் டைம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த மூவிக்குமான அந்த குதிரைக்குமான பாண்டிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த கான்வர்சேஷன் அந்த ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. சேம் டைம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருக்கும். ஏன்ஷியன் ரிலேட்டடான சில சீக்வன்ஸ் மாதிரி. மெயினாக இந்த மூவி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபீல் குட் மூவிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கான எமோஷ்னலான மூவிஸ். இன்னொரு ரீசன் இந்த மூவியை நீங்கள் ஜாக்கி சான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவரோட அட்வென்ச்சர் ஜானர்ஸில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மெயினாக இந்த மூவி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபீல் குட் மூவிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கான எமோஷ்னலான மூவிஸ். இன்னொரு ரீசன் இந்த மூவியை நீங்கள் ஜாக்கி சான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவரோட அட்வென்ச்சர் ஜானர்ஸில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.